கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் மற்றும் 2D என்டர்டெயின்மெண்ட்ஸோட தயாரிப்பில் சூர்யாவோட படுபட்டாசான நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்க படம் தான் ரெட்ரோ. அந்த படம் எப்படி இருக்குங்கிற முழு விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. ரெட்ரோ படம் பை கார்த்திக் சுப்ராஜ். எப்போதுமே கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்தால் அந்த படம் மீது எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா, அது கார்த்திக் சுப்ராஜோட படம் அப்படின்றதுனால. ஆனால் இந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னா, இது சூர்யா ப்ளஸ் கார்த்திக் சுப்ராஜோட படம். இது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷனில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். அது ஏன் கம்பேக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3-4 தரப்பினருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒரு பக்கம் என்னென்னா, சூர்யாலாம் அவ்வளோதான், அவருக்கு இனிமேல் ஆக்டிங்லாம் வராது, அவர் போய் வேறு ஸ்டேட்டில் செட்டில் ஆகிட்டார், ஆக்டிங்கும் அவருக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூர்யா எதுக்கு அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரு படம் நடிக்கிறாரு, அதை விட்டு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட்டில் ஒரு படம் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், அவருக்கு நடிப்பு வரலன்ற மாதிரி கிரிட்டிக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பக்கம். இது ரெண்டையும் தாண்டி சூர்யா நல்ல படம் கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது, அவர் எல்லாரும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா ரசிகர்கள் ஒரு பக்கம். இப்படி இவங்களோட எல்லா கேள்விக்கும் இங்கே பதில் சொல்கிற இடத்துல தான் கம்பல்சரி சூர்யா இருந்தார். காரணம், அந்த கங்குவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அந்த கங்குவா டிசாஸ்டர் அவர் எந்த அளவுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என்ன மாதிரியான அறிக்கைகள் விட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் ரெட்ரோ மூலமாக அவர் வந்து சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் இப்படி ஒரு கிரிட்டிசைஸ்லாம் போயிட்டு இருக்கப்போ கார்த்திக் சுப்ராஜ் எதுக்குமே சளைக்கலை. ஒரு பக்கம் அந்த படத்தோட மேக்கிங்கில் இறங்கிக்கிட்டே இருந்தார். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வருது, டைட்டில் டீசர் வருது, இந்த படத்தோட டீசர் வருது, இந்த படத்தோட ட்ரைலர் வருது, ஒன்றுலே ஒரு கெட்டப். அப்போ சூர்யா இவ்வளோ கெட்டப் போட்டிருக்காரு, இந்த படம் மேலே நம்பிக்கையே கிடையாது, பெரிய அளவில் நமக்கு வந்து இந்த படம் செட்டே ஆகலன்ற மாதிரி எங்கெங்கேருந்தோ நெகட்டிவ் டாக்ஸ் பயங்கரமாக வந்துருச்சு. ஆனால் அந்த நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் இந்த படம் உடைச்சது அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் அதுக்கான பதில் உடச்சி தள்ளிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இடப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும். முதல்ல யூஸ்வலாக சொல்லுவோம், இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருக்கு பையனாக இருக்கக்கூடிய சூர்யா, வளர்ப்பு பையனாக இருக்கக்கூடிய சூர்யா, அவரும் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ஆள், ஒரு நல்லா அடிக்கக்கூடிய ஒரு அடியாள்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படியா இருக்கக்கூடிய சூர்யா ஒரு கட்டத்தில் லௌதீக வாழ்க்கையில் விழுந்துடுறாரு. அந்த லௌதீக வாழ்க்கையில் விழுகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்னீக் வீக்கில் பார்த்துருப்போம்ல, பூஜா ஹெக்டேட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார், உனக்காக என்னோட சண்டை வம்பு எல்லாத்தையும் விட்டுறேன், எங்கள் அப்பா கூட பண்ணுற அந்த தொழிலையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுவார். சூர்யா, அதாவது பூஜா ஹெக்டேக்காக சூர்யா வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, அந்த ரவுடிச தொழிலை விடுறாரு. அவர் விட்டதுக்கப்புறமா அவரை அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் விடுதா, திரும்ப சூர்யா இதே பாதைக்கு எடுத்துகிட்டு வருதா, சூர்யா வந்து திரும்ப வந்து சண்டை போடுறாரா, அடியாளா மாறுறாரா, இல்லை அதை விட்டு வெளியில் வராரா, இது விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறப்ப திரும்ப ஒரு லூப்பில் போய் மாட்டுறாரு. அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைவாதம், ஒரு சர்வாதிகாரங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறமா சூர்யாவோட ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து கோஆர்டினேட் ஆகுது. இப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட லவ் ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படத்தோட ஜேனராகவும் இருக்குது. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கிளீஷேன்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் டேரெக்டாக படத்துக்குள்ளே போயின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, மேக்கிங் தான் இந்த படத்தோட பயங்கரம். முதல்ல கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை அடுத்தடுத்த பீக்குக்கு எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு டைட்டில் போட்டுறாரு, அது அவரோட ஸ்டைல் இல்லையா. ஸோ அந்த ஸ்டைல்லே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் லவ் வார் அப்படிங்கிறது தான், ஒரு பக்கம் காதல், அதுக்கப்புறம் புன்னகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தம். இதுதான் இந்த படத்தோட டைட்டில் கார்டாகவும் இருக்குது. லவ் வார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்குறப்போ, பூஜா ஹெக்டே ப்ளஸ் சூர்யா இவங்க 2 பேருக்குமான அந்த காதல் வர்றதான். ஒரு காதலுக்கு அறிகுறியே என்ன, நல்லா வந்து ஒரு பையன் ஜாலியாக இருக்கணும், இல்லை ஒரு பொண்ணு ஜாலியாக இருக்கணும், அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸில் வரக்கூடிய காதலாக இருக்கும். பட் இங்கே அது இருக்கவே இருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு இடங்களில் சந்தித்த பூஜா ஹெக்டே வந்து திரும்ப பல வருடங்கள் கழித்து அவரை பார்த்து திரும்ப எப்படி வருது, பூஜா ஹெக்டேவால் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத லவ்வில் வச்சுருக்காரு. லாஃப், அது என்னோட லாஃப் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டதுலேருந்து இந்த படத்தோட ட்ரைலர் வரைக்கும் சூர்யா எங்கேயுமே நம்ம சிரிச்சே பார்த்துருக்க மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். சூர்யா சிரிக்கவே மாட்டார். அது ஏன் அப்படின்னு கேட்டால், சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தாருங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க. ஆனால் அவர் உண்மையாகவே சிரிக்காதது காரணம் அப்படி என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட் ஆஃப் பாயிண்டில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே சூர்யாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தனால தான் சிரிக்க மாட்டாருன்னு நினச்சா, அதுக்கு ஒரு ரைட் பண்ணி வச்சுருக்காரு கிளைமேக்ஸில். கார்த்திக் சுப்ராஜ் யூ ஆர் நெயில்டு மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், வில்லன் வந்து அவ்வளோ வெயிட்டாக இல்லையே, வில்லனை பார்க்கும்போது நமக்கு ஒரு வில்லன் ஃபீலே வரலையே அப்படின்னு. ஆனால் இங்கே வில்லன் அந்த ஒரு வில்லன் மட்டுமே கிடையாது, அதுதான் உள்ள ட்விஸ்ட். உள்ளே போய் பாருங்கள். உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம், போய் சீக்கிரம் வர சொல்லு.
அந்த ஒரு வில்லன் பார்க்குறது உங்களுக்கு சப்பையாக தெரிஞ்சாலும் உள்ள அவர் கொடுக்கக்கூடிய இம்பாக்ட்னு ஒன்று இருக்கும், அந்த படத்துக்கான டென்ஷன் ஒன்று இருக்கும், அதை மேக் பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். இதுதான் கார்த்திக் சுப்பராஜ் படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் இந்த மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி இதில் ஒர்க் பண்ணவங்களோட ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு மனுஷனோட ஒர்க்குன்றது என்றைக்குமே பத்தாது. ஒருக்கும் கங்குவாவில் வந்து அதிகம் கத்திட்டார் சூர்யா, ஓவர் ஆக்டிங்கு பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பேசணும். இதை அப்படியே உடச்சிருக்காரு. கங்குவாவுக்கும் ரெட்ரோவுக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் கூட பொருந்தாது. அப்படியாப்பட்ட ஒரு காம் ஆக்டிங், பட் மிகப்பெரிய ஆக்டிங். ஏன்னா சிரிப்பு வர வைக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிரிக்காமல் நடிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ சிரிக்காமல் தனக்கு சிரிப்பு வரலை அப்படிங்கிறத ஒரு செயற்கையாக சிரிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் பண்ணி சூர்யா வந்து ஒரு நல்ல ஆக்டருங்கிறத மறுபடியும் இந்த படத்தில் ஷைன் பண்ணியிருக்காரு. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். நாட் ஓன்லி சூர்யா அண்ட் பூஜா ஆக்டே, இதில் இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜார்ஜ் வந்து கார்த்திக் சுப்பராஜோட படம்னா எந்த அளவு வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது தெரியும். அதோட ஜார்ஜுக்கு இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மனுஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம் ட்ரைலரில் வேரியஸ் ஆஃப் கெட்டப்ஸில் இருப்பார், யங்காக இருக்க மாதிரி வயசான மாதிரி, சும்மா டையை மட்டும் தான் அடிச்சுட்டு வந்திருக்கார் மனுஷன். அவரோட ரோல் கார்த்திக் சுப்பராஜே பயங்கரமாக வியந்து கிளாப்ஸ் பண்ணிருப்பார் போல ஸ்பாட்டில். அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை இறக்கி விட்ருக்காரு. சொல்லப்போனால் ஒரு கிளாஸாக மனுஷனை, ஏன்னா இப்போ பனியில் நம்ம பார்த்துருப்போம், பனியில் பார்த்ததுக்கப்புறமா அவர் மேலே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அந்த பாயிண்ட்டை இங்கே உடச்சி ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு விசிபிள் அவர் காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே மாறுறாரு. எதுவுமே சரியாவில்லை. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுது. வேறு லெவலான ஒரு விஷயம். இந்த தானோஸ் மாதிரி கைகள்லாம் வச்சுட்டு அவர் வர்றதெல்லாம் பட்டாச ஜார்ஜோட ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணணும் தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயன் சந்தானம், அதாவது ஸ்டோன் பெஞ்சோட சிஓவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பண்ணுற ஒரு ரோல் வந்து இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லணும். அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயராம் அவர்கள் தான். ஜெயராம் வந்து ட்ரைலரில் பார்க்குறப்பே சரி ஓகே அவருக்கு ஏதோ மிக முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். மிக 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 முக்கியமான ஒரு ரோலே ஜெயராம்கிட்ட தான் இருக்கும். இப்படி டென்ஷனாக போகிற படத்தில் லாஃபிங்கை கொடுக்குற ஒரு ஆள் வேணும்ல, அந்த லாஃபிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஜெயராமாக தான் இருக்கார். அதுக்கப்புறமா அந்த படம் எங்கே வந்து விறுவிறுப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டைட்டில் கார்டு. லியோ படம் வந்ததுலேருந்தே டைட்டில் கார்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைட்டில் கார்டுக்கே ஒரு தனி ஃபேன்ஸும் வந்துட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பயங்கரமான டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க. சூர்யாவோட படத்தில் ஆதவனுக்கு அப்புறமா ஒரு சூப்பர்பான ஒரு டைட்டில் கார்டு. அந்த அனிமேஷன்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ டைட்டில் கார்டு பயங்கரம். சூர்யா அந்த சண்டை போடுற விதம், அது என்னடா தமிழ் படம்னாலே 20 பேர் 25 பேர் அடிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த சண்டையெல்லாம் வந்து நம்புற மாதிரியான ஒரு பயிற்சின்னு சொல்லலை. சின்ன வயசுலேருந்து கராத்தே கற்றுட்டு வந்தானா, குங்ஃபு கற்றுக்கிட்டு வந்தவனா, இவ்வளோ பேர் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான இவர் சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான பல விஷயங்களை உள்ள கார்த்திக் சுப்பராஜ் விஷுவலாக காமிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கராத்தே போடுவார், நார்மல் ஃபைட் போடுவார், அந்த கம்பில் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபைட் சீக்வன்சஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்புறதுக்கு ஏதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அந்த கனிமா பாட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீம் எந்த அளவு கஷ்டமோ அதே மாதிரி ஆன் கேமராவில் இருக்கக்கூடிய சூர்யாவாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு சீனை வெல் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது 15 நிமிஷம் சீனை நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும், ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்ததை. ஒரு பக்கம் சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே கார்த்திக் சுப்பராஜ் பக்கம் நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்பராஜ் இந்த டைரக்டர் பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. முதல்ல அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் வச்சுக்கோமே. அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்றதுனாலே கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம போயிடுவோம். சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அது வந்து சூர்யா ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் ரஜினியோட ஃபோட்டோ இருக்கும். ஓகே ஃபேன் பாய் மூமெண்ட். அதுக்கப்புறமா இனிமேல் தான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போகிறேன்னு ஒரு சீன் நம்ம ட்ரைலரில் பார்த்துருப்போம்ல, அதுக்கு இங்கே ஒரு பயங்கரமான கண்டினியூட்டி சீன் ஒன்று வச்சிருக்காரு. அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுதான் டேரக்டர் பஞ்சான்னு போட்டால் அதான் கிடையாது. அண்மையில் வரக்கூடிய கார்த்திக் சுப்பராஜோட படங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சர்வாதிகாரத்தை வந்து பேசுவார். நிற அரசியலாக இருக்கட்டும், பண அரசியலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கும். ஜிகர்தண்டா டபுள்எக்ஸாக இருக்கட்டும், ஜெகமே தந்திரமாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவரசா அப்படிங்கிற ஆந்தாலஜி வந்துச்சு. அதில் அவர் பண்ண அந்த பார்ட்டு கூட அந்த இலங்கையில் நடந்த ஒரு போர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை அவர் பேஸ் பண்ணி எப்போதுமே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்கள வந்து அடக்குமுறையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார வர்க்கம் அப்படிங்கிறத பண்ணுவார்ல, இதையும் இந்த படத்துலேயே அதை காமிச்சிருக்காரு. ஸோ சூர்யா எப்படி திரும்ப இங்கே வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திரும்ப எப்படி இங்கே வராரு, அந்த சர்வாதிகாரத்தை அழிக்கிறாரு, அந்த ஒடுக்குமுறை எப்படி மீட்டெடுக்கிறாரு, அந்த ஒடுக்குமுறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சூர்யாவுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் பட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சீனை வச்சு கிளைமேக்ஸில் கொண்டு வந்து ஒரு ரைட்டிங்கில் முடிச்சிருப்பார். கார்த்திக் சுப்பராஜ் எப்போதுமே அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, ஆர்எல்ஸ் அவருக்குள்ள அந்த ஒரு சித்தாந்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவதே சர்வாதிகாரிகள் வந்து மிகப்பெரிய கோழை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிருப்பார் அந்த படத்தில். கார்த்திக் சுப்பராஜோட பஞ்ச்
அவரோட அந்த ஒரு சித்தாந்தம், அவரோட அந்த ஒரு நாட்டுன்றது இந்த படத்துலையுமே இருக்குது. அது மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம ஆகா ஓஹோன்னு ஒன்று எதிர்பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 வார்த்தையில் முடிச்சு விடுவார். இதான் என் படம் பை கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறமா இந்த ஆஸ்தான ட்ரியோ அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? அந்த ட்ரியோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஓபி ஸ்ரேயஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்துக்கான கேமராமேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. படத்தை ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டான ஆங்கிள்ஸ் அண்ட் ஃப்ரேமிங்ஸில் வச்சு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் ஷஃபிக், பயங்கரமான எடிட்டிங் ப்ராசஸ். இந்த படத்துக்கு எது வேணும், ரெட்ரோ ஃபீலுங்கிறப்ப எந்த ஷேடு கொடுக்கணும், என்ன கலர் கொடுக்கணும், கார்த்திக் சுப்ராஜோட படத்துக்கு என்ன அவுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு. அந்த 3வது பர்சன், அந்த ட்ராகன் ஆஃப் தேர்டு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். நம்மளுக்கே தெரியும் சாண்டியனா, சந்தோஷ் நாராயணன் பயங்கரமாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்குனாலே தலைமை எப்படியெல்லாம் போடுவார் தெரியும். இந்த கனிமா பாட்டில் வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு வைபாக இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு மியூசிக்கை விட்டு ரொம்ப அறுத்து தள்ளி இறக்கலை. கொஞ்சம் அங்கங்கே இருக்குதான், ஆனால் அந்த அளவு இல்லை. ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்காக அப்படியே சந்தோஷ் நாராயணன் இறங்கி விளாண்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருக்கு தெரியுமா? ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி அண்ட் பாண்டி அப்படிங்கக்கூடிய அந்த 2 பேருக்கு தான். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஐலாண்டில் எடுக்கப்பட்ட படம். அந்தமான், அதுக்கப்புறம் கேரளா, ஊட்டி 3 இடத்துல எடுத்திருக்காங்க. இதில் அந்தமானுங்கிறது ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் அவங்க படம் எடுத்த அந்த இடத்துல எந்த ஒரு பொருளுமே கிடைக்காதான். ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளையும் ஒரே தடவை எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை எந்தளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பேட்டில் கிரவுண்டாக இருக்கட்டும், அந்த மக்கள், அந்த ட்ரைப் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் உள்ளே எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கான வீடு அமைப்பு, அந்த போர்க்களம், இது மாதிரியான விஷயங்கள் அவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு ஆர்ட்டாக பயங்கரமாக இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம். ஒரு காலம் கடந்த படம். 1980களில் நடக்கக்கூடிய, 60களில் நடக்கக்கூடிய படம் அப்படிங்கிறப்ப அந்த ஷர்ட்ஸு, பைக்கு, காரு, வீடு எல்லாமே அந்த ஒரு மாடலில் தான் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் நம்ம இந்த இடத்துல பாராட்டியாகணும். இதே நேரம் இந்த படத்தோட கொரியோகிராஃபரான ஷெரீஃப் மாஸ்டர், அவரை வந்து நிறைய படங்கள் நிறைய பேர் அப்ரிஷியேட்டே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் கனிமாலாம் பட்டையை கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு ஜெயில் சாங்கலாகும். ஜெயில் சாங்கலாம் பயங்கரம். ஓவராலாக ரெட்ரோ சூர்யாவுக்கு கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூர்யாவுக்கு ஒரு மாஸ் கம்பேக். ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா லியோ படத்தில், தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன் அப்படின்வாங்க. அதை இப்போ வந்து யாரெல்லாம் கங்குவா படத்தில் சூர்யா ஃபேன்ஸாக ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டைலாகாக இருக்கும். தலை நிமிர்ந்து நடங்க சூர்யா ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் கழித்து தன்னோட ஃபேன்ஸை மனசில் வச்சுட்டு நடித்தாரா சூர்யான்னு தெரில. எல்லாம் சூர்யாவுக்கு இப்படி ஒரு படம் கொடுக்கணும்னு நினச்சி எடுத்தாரான்னு தெரில. கார்த்திக் சுப்ராஜ் நல்ல ஒரு படமும், அதாவது ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே நல்லா ஃபிக்ஸ் ஆகி ஒரு நல்ல அவுட்டாக வந்திருக்கக்கூடிய படம் தான் ரெட்ரோ. எல்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. அப்போ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்னதான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இருந்தாலும் உலகநாயகனோட ரெஃபரன்ஸ் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிடனாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் எப்படி சூர்யா வந்து ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு விஷயம் அவருக்கு உணருதோ, ஒரு ஃபீல் வருதோ, ஏதோ ஒன்று எம்பதி ஆகுதோ, அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கமலஹாசனோட ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது, எனக்குள்ள ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருப்பார். அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கப்போ அவர் வந்து ஒரு நாட்டுக்கு போயிருப்பார். அந்த நாட்டில் போயிருக்கப்போ அவருக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். இங்கே நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், இந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்குது, அது கனவா இல்லை தேஜாவா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கதை சொல்லப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போன ஜென்மத்தில் இங்கே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார், ஒரு குங்ஃபு மாஸ்டரோ கராத்தே மாஸ்டரோ இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி கொண்டாங்க, அவரோட மறுஜென்மம் தான் நீ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லுவாங்க. அது கேட்டதுக்கப்புறமா வந்து இந்த கமலஹாசன் எப்படி அவங்கள பழி வாங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு கதையெல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட கமலஹாசன் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த படம் வரும்போது நம்ம ஞாபகம் வருது. இது எதுக்குடா நீ இதில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக ரெட்ரோ பார்த்ததுக்கப்புறமா அந்த படம் பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.